மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி, இயேசு 5 மீன்களையும் 2 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கிறார். இந்த சூழல் என்பது ஒரு அசாத்தியமான சூழல், ஆனால் கடவுளால் அது சாத்தியமானது. இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அசாத்தியங்கள் நிறைந்ததா அல்லது சாத்தியங்கள் நிறைந்ததா? முடியுமா முடியாதா? பல சூழலில் எதுவுமே முடியாது என்கிற மனநிலைக்கு உள்ளாகிப்போ நமக்கு இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு வாழ்வுக்கான வழியாக இருக்கிறது. இங்கு இந்த ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஏறக்குறைய 5000, பெண்கள் குழந்தைகளை சேர்க்கிற பொழுது ஏறக்குறைய 20,000 பேர் அங்கு இருக்கக்கூடும் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்தியலாக இருக்கிறது. இயேசு கற்பித்து முடிக்கிற அந்த சூழலில் இயேசுவை பின்பற்றுகிற இந்த கூட்டம் என்பது எப்படிப்பட்ட கூட்டம்? ஒரு எதிர்பார்ப்பை கொண்ட கூட்டம். என்ன எதிர்பார்ப்பு? இந்த இயேசு எங்களுக்கு ஏதாவது தரமாட்டாரா, இந்த இயேசு எங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா என்கிற ஒரு கூட்டம். இயேசுனுடைய மனநிலை பாருங்களேன். அவர் பிறர் நலம் கொண்டவராக இருக்கிறார். அவர் நல் போதனையை கொடுக்கிறார், நல்ல சொற்களை எடுத்துரைக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் கூட்டத்தினுடைய வலுக்குறைவையும் வலிமைக்குறைவையும் அவர்களுக்கு தேவையான உடல் வலிமைக்கான உணவையும் பற்றி சிந்திக்கக்கூடியவராக அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சியிலே இயேசு இறங்குகிறார். இன்னைக்கு நாம் தேவைகள் இருப்பவருக்கு வெறும் சொற்களை அல்ல, அவர்களுக்கு தேவையான பசியையும் நீக்குவதற்கான முன்னேற்பாடுகளை முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் உருமாற வேண்டும். இயேசு சீடர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். இவர்களுக்கு எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? பிலிப்புக்கு கதி கலங்கிருச்சு. ஏன்னா ஏறக்குறைய 20,000 அடங்கிய கூட்டம், 20,000 பேருக்கு அப்பம் வாங்கணும்னு சொன்னால் ஒரு மாதத்திற்குரிய வருவாயை கொண்டு அப்பம் வாங்கினால் கூட ஒருவருக்கு ஒரு சிறு துண்டு கூட மிஞ்சாது. அப்படிப்பட்ட சூழலை, அசாத்தியத்தை அங்கு பிலிப்பு உணர்கிறார். பதில் தெரியாமல் முழிக்கிறார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி சொல்லி இயேசுடைய மனநிலையில் அவர் ஒரு தெளிவை ஊட்டுகிறார். நம்மளால் இது முடியாத காரியம், இது அசாத்தியமான சூழல். உடனே அங்கு அந்திரேயா இப்படியாக சொல்கிறார். இதோ இங்கு சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. நம்பிக்கையோடு சொன்னவர் கலங்கியும் போகிறார். ஆனால் இது எப்படி போதும் என்கிற கேள்வியில் நிற்கிறார். இயேசு அவர்களை முதலில் நிதானப்படுத்துகிறார். அனைவரையும் அமரச் செய்யுங்கள். எந்த ஒரு அசாத்தியமான சூழலையும் நமக்கு தேவையான ஒரு மனநிலை, நிதானம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு முடியாது என்று சொல்கிற பல அசாத்தியமான சூழல்களை நம்ம உணர்றோம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் நிதானித்து நடப்பதில்லை. அங்கலாய்க்கிறோம், கலங்கி போகிறோம், நம்பிக்கையற்ற தன்மையில் இருக்கிறோம். அவ்வளோதான், இனி ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுங்கிற சூழலுக்கு ஒரு மாறி போகிறோம். சொல்கிறார், சற்று நிதானிங்கள், கொஞ்ச நேரம் அமர்ந்து யோசிங்க. கடவுள் ஒருவர் இருக்கிறார், நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சாத்தியத்துக்குள்ளாக்க முடியும் என்பதை இந்த நற்செய்தி வழியாக நமக்கு எண்பித்து காட்டியிருக்கிறார். எடுத்துங்க, மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்திட்டு வராரு. கடவுள் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார்னு அங்கே செங்கடலில் முட்டி தவிக்கிற பொழுது கடலில் மூழ்கி சாவதா அல்லது இந்த எகிப்திய படைவீரர்களால் அழிந்து சாவதா? சூழல்கள் அசாத்தியம்தான். ஆனால் மோசே கடவுளிடம் வேண்டுகிறார். அந்த வேண்டுதலிலே அவர்களுக்கு கடவுள் கடலிலும் ஒரு பாதையை அமைத்து சாத்தியத்தை ஏற்படுத்துகிறார். கோலியாத்து, தாவீது எடுத்துக்குங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மனிதன் இந்த கோலியாத், யாராலும் அழிக்க முடியாத என்ற சூழலில் இங்கு தாவீது கவன் கண்களை கொண்டு அவனை அழிப்பதற்கு முற்பட்டான். காரணம், அசாத்தியத்தில் சாத்தியத்தை கடவுள் நிகழ்த்துவார் என்கிற நம்பிக்கை. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அசாத்தியத்தை சாத்தியமாக்க கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம். நிதானித்து பொறுமையோடு இறைவனிடம் வேண்டுகிற அத்தனை பேருக்கும் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து இறை ஆசிரியை பெறுவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.